ஹாய் எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து 2026க்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? யார் யார் எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் 2026க்கான ஆனுவல் பிளானர்னு ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் நமக்கு ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்கலை அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதை வெப்சைட்டில் பார்த்துட்டு நியூவாக ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டீங்க. ஸோ இது மாதிரி எம்ஆர்பி குறித்த அப்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் குறித்த ஜாப்க்கும் நம்மளோட பேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2025 எடுத்த போஸ்ட்டுக்கு யார் யாருக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு அதெல்லாம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி இடைக்கால தடையில் இருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா நம்மளோட சேனல்ல இருந்து அப்டேட் பண்ண நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 வந்து இடைக்கால தடை, அதாவது ஸ்டே வாங்கி வெயிட்டிங்ல இருக்குது. அதே மாதிரி ரேடியோகிராஃபர், லெபார்டரி டெக்னீஷியன், டென்டல் மெக்கானிக், ஃபார்மசிஸ்ட், ஹோமியோபதி, டார்க் ரூம் அசிஸ்டன்ட், அது போக நமக்கு தெராபோட்டிக் அசிஸ்டன்ட், கவுன்சிலர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி டெக்னீஷியன், ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட், இதுக்கு எல்லாமே இடைக்கால தடை வாங்கி, அதாவது கோர்ட்ல ஸ்டே வாங்கி வெயிட்டிங்ல இருக்குது. இப்பெல்லாம் இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிப்போச்சு. ஆவுன்னா ஒரு கேஸ் தூக்கி போட்டுறது, ஒரு ஸ்டே வாங்கிடுறது. ஸோ இதுல பாருங்க எவ்வளோ பேர் சஃபர் ஆகுறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு. ஸோ இதைத்தான் 2026 ஆனுவல் பிளானர்ல எம்ஆர்பியில் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக யாரை எடுக்க போறோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுக்கல. கொடுத்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ.